எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட 145வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதில் இந்த சீக்ரெட் ஆஃப் ரினன்சியேஷனுங்கிற 38வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. நான் போன வீடியோவில் கதை ஆரம்பித்தேன், முடிக்க முடியல. இப்போதைக்கு முடியாதுன்னு எனக்கு தோணுனால தான் அதை அங்கே வச்சு நிறுத்தினேன். அப்போ வேறு அடுத்த இந்த வீடியோவில் பாக்கியை பார்க்கலாம். அப்போது இந்த ராஜாவுக்கு குடிசையில் இருந்தாலும் தனியாக காட்டில் இருந்தாலும் தவம் பண்ணாலும் மனசில் சமாதானம் இல்லை. இதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். கடைசியில் என்ன நினச்சார், நான் செத்து போகிறேன், அதுதான் எனக்கு ஒரே வழி அப்படின்னு தீர்மானம் பண்ணார். தீர்மானம் பண்ணிவிட்டு இந்த காட்டில் போய் கொஞ்சம் குச்சியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து வச்சு தீ மூட்டுறார். ஒன்றொன்னா அதுக்குள்ளே தூக்கி எறிகிறார். அதாவது அவருக்கு உண்டான குடிசையை பிரித்து தீயில் போடுறார். கையில் இருக்க கமண்டலத்தை தீயில் விசிறி எறிகிறார். உட்கார்ந்து தியானம் பண்ணுறதுக்காக வச்சுருந்த மான் தோலையும் எடுத்து தீயில் விசிறி எறிகிறார். கடைசியில் கட்டியிருக்க ஒரே ஒரு கோவணம், அந்த கோவணத்தையும் அவுத்து தீயில் போடுறார். எல்லாத்தையும் தீயில் போட்டுட்டு அவர் நினைக்கிறாரு, நானும் இந்த தீயில் விழுந்து இறக்க போகிறேன், அது ஒன்று தான் எனக்கு வழி, வேறு வழியே கிடையாது அப்படின்னு நினச்சி அதுக்குள்ளே குதிக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். அப்போ நம்ம கும்பா முனி அங்கே வர்றார். கும்பா முனி வந்தோடனே, நிறுத்து ராஜா, கொஞ்ச நேரம் நிறுத்து அப்படிங்கிறார். இந்த சாகிறது தான் உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வழியா அப்படின்னு நீயா நினச்சிக்கிட்டியா? நீ செத்ததுனால உனக்கு பீஸ் ஆஃப் மைண்டு வருமா? எங்கே வரும்? நீயே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் பீஸ் ஆஃப் மைண்ட் எங்கேருந்து வரும்? இந்த உடம்புங்கிறது உனக்கு சொந்தமா? இந்த உடம்பில் என்னமெல்லாம் இருக்குது. 72 கோடி நாடிகள் இருக்குது, 5 லேயர் இருக்குது. இந்த உடம்புங்கிறது நீ சாப்பிட்ற நீ சாப்பிட்ற உணவுனால் பெருசாச்சு. நீ குழந்தையா இருக்கும்போது 2.5 கிலோ 3 கிலோ இருந்த, இப்போ இவ்வளோ கிலோ இருக்குது, இவ்வளோ வெயிட் இருக்குது. அது எதனால்? நீ சாப்பிட்ட உணவுனால். அந்த உணவு எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து வந்தது. அதனால தான் உடம்பு இறக்கும்போது திருப்பியும் அந்த உடம்பை பூமியிலே போட்டு எரிக்கிறாங்க, இல்லைன்னா பூமியில் புதைக்கிறாங்க. ஸோ பூமியிலேருந்து வந்தது பூமிக்கே திருப்பி கொடுக்கறது தான் நியாயம். ஓகேயா? இப்போ இந்த ஐம்புலன்கள் இருக்குது. ஐம்புலன்களும் உனக்கு சொந்தம் கிடையாது. ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு தேவதை இருக்காங்க. அந்த தேவதை தான் அந்த புலன்களை வேலை செய்ய வைக்கிறாங்க. 5 புலன்களும் உனக்கு சொந்தம் கிடையாது. 5 புலன்கள் உள்ள இந்த உடம்பும் உனக்கு சொந்தம் கிடையாது. நீ அம்மாவோட கருப்பையில் இருக்கும்போது ஒரு ஆத்மா அதுக்குள்ளே நுழையுது. அந்த ஜீவாத்மா தான் செல்ஃப். அப்போ அந்த செல்ஃபுங்கிறதும் நீ இல்லை, அது வேறு ஒன்று. ஜீவாத்மா தான் உள்ளே நுழையுது. அப்போது இந்த உடம்புங்கிறதே பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். அப்போ இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதம்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த உடம்பு வளர்ந்தது இந்த பூமியிலேருந்து கிடைக்கிற உணவுனால். பூமி எங்கேருந்து வந்தது? தண்ணியிலேருந்து வந்தது. தண்ணி எங்கேருந்து வந்தது? நெருப்புலேருந்து வந்தது. நெருப்பு எங்கேருந்து வந்தது? வாயுலேருந்து வந்தது. வாயு எங்கேருந்து வந்தது? ஆகாசத்துலேருந்து வந்திருக்கு. அப்போது இந்த உடம்பு உனக்கு எந்த விதத்துலேயும் சொந்தம் கிடையாது. உனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நீ துறக்கிற, விட்டு விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்?
இந்த உடம்பே உனக்கு கிடையாது. இந்த உடம்பே அந்த கரு முட்டை உண்டானதே ஒரு ஸ்பெர்மிலேருந்தும் ஒரு முட்டையிலேருந்தும் இவ்வளோ யூனியனில் தான் உண்டாகுது. அப்போது உனக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் தள்ளும்போது, இதை மட்டும் இந்த உடம்பை விடும்போது உனக்கு மனசு உன்னோட மனசுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குமா? அதாவது சமாதானம் கிடைக்குமா? அமைதி கிடைக்குமா? அப்படின்னு இந்த முனி ஒவ்வொன்றா கேள்வி கேட்குறார். அப்போ தான் இந்த ராஜா ஒன்றா யோசிக்கிறார். முனி சொல்கிறதெல்லாம் சரிதானே, நம்ம செஞ்சதெல்லாம் தப்பான முடிவெடுத்துட்டோமே, நம்ம இவ்வளோ நாள் யோசித்ததே சரியில்லையே அப்படிங்கிறார். அப்போது முனி கண்டினியூஸாக திருப்பி பேசுகிறாரு. இந்த உடம்பு உனக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஜென்மத்தில் நீ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கார். இந்த உடம்பு இல்லாட்டினா உன்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை தீயில போட்டு பொசுக்கணும், நசுக்கணும், எரிக்கணும் அப்படின்னு நீ எதுக்கு நினைக்கிற? அந்த உடம்பு இல்லாட்டினா உன்னால் இந்த உலக வாழ்க்கையே வேஸ்ட்டு. உன்னால் எதுவுமே அடைய முடியாது. அப்போ உன்னோட நோக்கம் நிறைவேறணும்னா உனக்கு இந்த உடம்பு தேவை. அதனால தான் இந்த உடம்பை கொடுத்து கடவுள் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார். அப்போ உடம்பை மட்டும் எரிக்கிறதுனால உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடச்சிருமா அப்படின்னெல்லாம் கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறார். அப்போ இவருக்கு என்னமோலாம் புரிகிற மாதிரி இருக்குது. யாருக்கு? ராஜாவுக்கு. அப்போது இந்த முனி சொல்கிறாரு, அதாவது நான் எனது, ஐ அண்ட் மைன், இது நான், அது நீ, நான் வேற, நீ வேற, இது என்னோட குழந்தை, இது அடுத்த வீட்டு குழந்தை, இது என் வீடு, இது மற்றவங்க வீடு அப்படின்னு எப்போ உனக்கு மனசில் வித்தியாசம் இருக்கோ அது வரைக்கும் உனக்கு மனசில் நிம்மதி இல்லை. அப்போ நீ விட வேண்டியது எது? நான் என்ற அகந்தை, ஈகோ. அந்த ஈகோவை தான் நீ விடணுமே தவிர உன்னோட உடம்பை அழிக்கிறதுனால உனக்கு எங்கேருந்து பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்க போகுது அப்படின்னெல்லாம் கேட்குறாரு. அப்போது இந்த ஈகோங்கிறது அகம். அந்த அகம்ங்கிற உணர்வை விட்டுட்டு சோகம்ங்கிற உணர்வுக்கு மாறணும். சோகம்னா என்ன? நான் தான் கடவுள். ஐ இஸ் ஹீ, ஹம்சா, ஹீ இஸ் ஐ. அப்போ நான் தான் கடவுள், கடவுள் தான் நான் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு வந்துட்டேன்னா அப்புறம் உனக்கு பீஸ் ஆஃப் மைண்டை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இந்த முனி ஒவ்வொன்றா சொல்கிறார். முனிங்கிறது யார்? யாரும் இல்லை, அவரோட பத்னி ராணி. முனி வேஷத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நிலைமையில் இருக்கும்போது ராஜாவுக்கு சொன்னால் புரியும், இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் புரிஞ்சிருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் அந்த டைமுக்கு வராங்க. அதாவது இந்த உலகமே அந்த பரமசிவனோட பராசக்தியோட விளையாட்டு அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்புறம் இதில் துக்கம் எதுக்கு? உனக்கு அமைதி இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே அந்த பராசக்தியோட துடிப்பு, இந்த பராசக்தியோட பராசக்தி பண்ணின லீலைகள், நடத்துகிற லீலைகள் அப்படின்னு நீ நினைச்சால் அப்புறம் உனக்கு இங்கே எந்த விஷயத்துலையுமே துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாமல் போகவே போகாது. எப்போவுமே நீ பீஸ் ஆஃப் மைண்டில் தான் இருப்ப. அதாவது எப்போவுமே உன் மனசு அமைதியில் தான் இருக்கும். இப்போ நீ அதை புரிஞ்சிக்காததுனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள். இப்போ என்னை சம்மந்தித்த வரைக்கும் பாரு, எனக்கு ஒரு குரு இருக்கார், அந்த குருக்கிட்ட என்னையே நான் அர்ப்பணிச்சிட்டேன், அதனால எனக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கார். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஆனவனுக்கு
எங்கே இருந்தாலும் மனசு நிம்மதி தான். இப்போது ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் ஒரு ஆள் இறந்தார்னா அவரோட ஆத்மா மோட்சத்துக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கரெக்டு. ஏன்னா ஒரு ஆண்மகன், அது மூத்த தலைமகன் தான் அவங்களுக்கு இறந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் காரியங்கள் செய்யணும். கரெக்டாக அந்த 13 நாள் 16 நாள் காரியங்கள் பண்ணால் தான் அந்த ஆத்மா விடுதலை ஆகும், ஆத்மா அமைதி அடையும், சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போ ஒரு துறவியை சம்பந்தித்த வரைக்கும் என்ன பண்ணணும்? துறவி கல்யாணம் பண்ணிக்கணுமா? குழந்தைய பெற்றுக்கணுமா? அப்போ துறவிக்கு மோட்சம் கிடையாதா? அப்போ இதெல்லாம் என்ன, யார் எங்கே சொன்னாங்கங்கிறத வச்சு நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அந்த புரிதல் உங்களுக்கு இல்லாதனால தான் ராஜாவே நீங்கள் இந்த மாதிரிலாம் தப்பான எண்ணத்துக்கு வந்திருக்கீங்க. அப்போ இதெல்லாம் பேசுகிறது யார்? சுடலை, ராணி சுடலை தான் இதெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு பர்ஃபெக்ட் யோகினி. அவங்களுக்கு எல்லாம் முன்னவே தெரியும். அதாவது இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நான் ஒன்றும் கொண்டு வரல, நான் கொண்டு போக போகிறதும் இல்லை, இங்கே என்னோடய ரோலுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதாவது இதெல்லாம் சித் சக்தியோட விளையாட்டு அப்படின்னு நல்லா புரிஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி அந்த லார்ட் சிவா தான் தெரிகிறார். அந்த மாதிரி ஒரு யோகினியால் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ ராஜா நான் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டு போகிறேன், நீ சிம்ஹாசனத்தில் ஏறி உட்காந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ராஜா போகாதீங்க, இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் அவருக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் விட்டு பிடிச்சாங்க. இப்போது ராஜாவுக்கு ஒவ்வொன்றா புரிய தொடங்குது. அவர் உள்நோக்கி வெளியில் இருக்க பற்று எல்லாத்தையும் விட்டுட்டார். வெளியில் இருக்க அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்முகமாக திரும்புகிறார். உள்நோக்கி பயணப்படும்போது அழகாக அவருக்கு ஒன்றொன்னா புரியுது. அமைதினா அமைதி, பேரமைதி அவருக்கு கிடைக்கிது, பேர் ஆனந்தம் கிடைக்கிது. அப்படியே சமாதிக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப நேரம் சமாதியில் இருந்து அப்புறம் வெளியே வர்றார். அதுக்கப்புறம் ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது அவரோட ஐடியாஸ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போது அவர் தப்பாக நினச்சது, அவர் பண்ண தப்பு, அதெல்லாம் அந்த ஐடியாலாம் மாறிடுச்சு. அப்போது ராஜா நினைக்கிறாரு, சரி இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, லைஃப்னால் என்னன்னு புரிஞ்சு போச்சு. சரி வா, நான் திருப்பி என்னோடய வீட்டுக்கே போகிறேன், என்னோடய ராஜ்யத்துக்கே போகிறேன் அப்படின்னு நினைக்கிறார். அப்போது இப்போ ஒரு பெரிய கேள்வி, இவ்வளோ தூரம் செல்ஃப் ரியலைசேஷன் ஆன ஒரு ராஜா திருப்பி வீட்டுக்கு போவானேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, நான் முன்னே சொன்ன மாதிரி இது பெரிய ஒரு சாப்டரு, பெரிய கதை. அதனால் அவர் எதுக்கு வீட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது முழுசாக சொல்லி முடிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகிடும். அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம்.